கேரளாவில் மந்தி பிரியாணியில் சிக்கன் பீஸ் குறைவாக இருந்ததாக கூறி ஹோட்டல் கடையை அடித்து நொறுக்கி சூறையாடிய இளைஞரின் வீடியோ வெளியாகியுள்ளது. ஒரு வாரம் கழித்து பழிக்கு பழியாக ஹோட்டலில் ஆவேசத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? மந்தி பிரியாணியில் சிக்கன் பீஸ் குறைவாக இருந்ததாக கூறி ஹோட்டலை அடித்து நொறுக்கி சூறையாடிய இளைஞர் பிரியாணி சாப்பிட்டு ஒரு வாரம் கழித்து திட்டமிட்டு கடையை காலி செய்ய முயன்ற சம்பவம். மந்தி பிரியாணியும் மதுபோதை தகராறும் நடந்தது என்ன? கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கருணாகப்பள்ளி கண்ணேற்றி பகுதியில் செயல்பட்டு வரும் மந்தி மன்சில் என்ற ஹோட்டலில் அரங்கேறிய சம்பவம் தான் இது. சம்பவத்தன்று வழக்கம் போல கடையில் இரவு நேர பிசினஸ் பட்டையை கிடப்பிக் கொண்டிருக்க அப்பொழுது கையில் பீர் பாட்டிலுடன் அங்கு வந்த இளைஞர் ஒருவர் திடீரென்று ஆவேசத்தில் ஈடுபட்டு கடையின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி சூறையாடினார். ஹோட்டலின் நுழைவு கண்ணாடிகளை உடைத்து சுக்கு நூறாக்கினார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் கடைக்குள் ஓடி உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். தலைக்கேறிய மதுபோதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எல்லை மீறியதால் இவரை தடுக்க யாரும் முன்வரவில்லை. பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் ஆவேசத்தில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அதில் பிடிபட்டவர் கொல்லம் தேவலக்கரையைச் சேர்ந்த அஜ்மல் என்பதும் ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்தேறிய சம்பவத்திற்கு பழிவாங்கவே இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன் இதே ஹோட்டலில் வாங்கிய மந்தி பிரியாணியில் பீஸ் அளவு குறைவாக இருந்ததால் கடையின் மீது அஜ்மல் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். சம்பவத்தன்று மது அருந்தியவர் இப்படியாக சொல்லும் பொழுது பழைய மந்தி குழப்பம் மனதில் ஏறி திங்கு திங்கென்று குதிக்க அந்த குதித்தலில் ஆவேசமடைந்து கடைக்குள் புகுந்து துவம்சம் செய்துள்ளார். இதனையடுத்து போதை தெளிந்த பின்னர் அஜ்மல் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். அங்கு மந்தி செய்த குழப்பமும் நமக்கு கிடைத்த ஜெயிலும் என்று கம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்.